கேட்குதா? ஹலோ 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 கைஸ், நான் தான் உங்கள் யஷ்வந்த். இவர் எங்கள் வக்கீல் மாமா. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா டான்சிங் ஷெஃப் கடைக்கு வந்திருக்கோம். ஃபுட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறோம். நாங்களே திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் ப்ரோ. பிரெட் அல்வா சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி கிடைக்கல, ஆனால் பிரெட் அல்வா கிடச்சிருச்சு. நம்ம டான்சிங் ஷெஃபே வந்து பிரெட் அல்வா ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நம்பாதீங்க. சில்லி பார்பிக்யூ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். லைட்டாக காரமாக இருக்குது. கொஞ்சம் இருக்கா? சூப்பர் ப்ரோ. நமக்காக பிரியாணி கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட் வந்துருக்கு. அன்எக்ஸ்பெக்டட். தேங்க்ஸ் ப்ரோ, சீரியஸாக. ஓகே ரைஸ் மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காரு, சூப்பராக இருக்குது. சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டட். என்னடா தால்சா அந்த பிரியாணிக்கு உண்மையாலுமே பிரியாணி மிஸ் பண்ணுறோம். நல்லா இருக்கு. அதுவும் லாஸ்ட்டாக அடியில் உள்ள பிரியாணி சீரியஸாக சூப்பராக இருக்குது. சில்லி பார்பிக்யூ பிரியாணி ப்ளஸ் மட்டன் பீஸ், சில்லி பார்பிக்யூ, மயோனீஸ், கொஞ்சம் இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய பைட். அப்புறம் இது எடுக்கிறதுக்குள்ள கிரேவியை முடிச்சிட்டானுங்க கைஸ். 2 நிமிஷம் விட மாட்டேன்ட்டானுங்க. சில்லி பார்பிக்யூவும் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்பிக்யூ சாஸில் நல்லா காரமாக சூப்பராக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள மேய்ஞ்சிட்டானுங்க. அடுத்து செட்டிநாடு கிரேவி சொல்லியிருக்கோம், அதையாவது ஃபுல்லாக காமிக்கிறோம். ரொட்டி ப்ளஸ் சிக்கன் கிரேவி கைஸ். இவங்க முடித்த சிக்கன் கிரேவி பேர் வந்து செஃப் ஸ்பெஷல் சிக்கன் ஜிஹால் பியாலி என்ன வெரியாசியோ என்னமோ போட்டிருக்கு, எனக்கு வாயில் வரல. நீ சொல்கிற மாமா. மெனு கார்டு காமிக்கிறோம், நீங்களே பார்த்துக்கோங்க. ஆமாம், கேப்ஷனில் போடுறோம். இதுதான் மெனு கார்டு. தலைகளாக தெரிஞ்சால் என்னை மன்னிச்சிருங்க. ஒரு பட்டர் சிக்கன் கிரேவி சாப்பிட்ட மாதிரியும் லைட்டாக காரமாகவும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்த ஐட்டம் வந்துருச்சு, ரைஸ். இதை போட்டால் கொன்றுவேன். அதுக்குள்ள ஒரு டிசாஸ்டர் திரும்பவும் ஆகுது. அவசரமாக ரொம்ப சாப்பிட்றானுங்க. இவனோட வந்து தப்பாக போச்சு. இருங்கடா கொஞ்சம் ஊட்டி விடுங்கடா. இவனுங்களை வீடியோ எடுக்க கூப்பிட்டது தப்பாக போச்சு. வந்தவழி பாதி பிரியாணி வந்துருக்கு. சரி, ரைஸ் ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உனக்கு அமைதியாகவும் இருக்க மாட்டாங்க. ரைஸ் உண்மையாக நல்லா அமைதியாக இருக்கணும். எல்லா பக்கமும் செஸ்வான் ரைஸ் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். இங்கே கரெக்டாக இருக்குது. செஸ்வான் ரைஸ்னாலே காரமாக தான்டா இருக்கும். அது ஓவர் ஸ்பைஸாக இருக்கும்டா. இங்கே அதான மீடியமாக பர்ஃபெக்டாக இருக்குது. இங்கே பச்சை கலரா சிவப்பு கலரா எல்லாமே நல்லா இருக்குன்னு பெய்டு ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க. ஆமாம், நாங்கள் புதுசாக வந்தோம், திடீர்னு வீடியோ எடுத்தோம். ஆள் ட்ரைபாடு கூட கொண்டு வரல. ஆமாம், இதுவா விற்கிறதா? தண்ணி கொடுங்க. ரைஸும் சூப்பராக இருக்குது. காரம் சட்டிலாக தான் இருக்குது. எவ்வளோ தேவையான அளவுகள் காரம் இருக்குது. என்ன சாஸ் இருக்குது? நம்ம லோக்கல் கடையில் சாப்பிட்ற மாதிரி காரம் எச்சாவோ கலராவோ அப்படி எல்லாம் இல்லை. செட்டிநாடு கிரேவி வித் நான் நம்மளுக்கு கிடைச்ச மிச்சம் மீதி. இது கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்குது. இருந்தாலும் செஃப் ஸ்பெஷல் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கொடுத்த கிரேவி அந்த பேர் எனக்கு வாயில் வரல. எஸ் விளாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். எல்லாமே கொடுங்க, எல்லாமே கம்மியில் வந்து நல்லா கொடுங்க. ஆமாம், பிரியாணி வந்து
ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் பிரியாணி இருந்தாலும் அடியில் வந்து பிரியாணி சூப்பராக இருந்துச்சு ஆமாம் தேங்க்யூ ஓகே 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 சூப்பர்